ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால தம்பிங்களை கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். அவங்க எந்திக்கிறதுக்குள்ளேயும் சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்காக இன்றைக்கி பிரசாதம் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அரிசியும் பருப்பும் சேர்த்து பாயசம் தான் செய்ய போகிறேன். ரொம்ப பாரம்பரியமானது, சுவையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாயசம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் பச்சரிசி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். மீதி பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதாவது பச்சரிசியோட பச்சை ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப செவக்க வறுத்துட வேண்டாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைனா கருகிரும். இப்போ அரிசி சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அதாவது பாசிப்பருப்பு. இதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாயசம் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பு சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இதையும் மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை பாலோடு சேர்த்துடலாம். பால்லே நல்லா வெந்து வரணும். அதோட வாசத்துக்காக 4 மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்ச அரிசியை பாருங்கள் எந்தளவுக்கு கலர் மாறாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன்ட்டு. இப்போ இந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குருணை மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக இருக்கணும். இப்போ பைத்தம்பருப்பு போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம குருணையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பும் அரிசியும் நல்லா பூக்க வெந்து வரணும். அதே மாதிரி அரிசி போட்டதும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் அடியிலையும் பிடிக்காமல் நல்லா சூப்பராக அரிசி பருப்பு ரெண்டும் ஈவனாக வெந்து வரும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா பூக்க வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் பாயசம் குடிக்கும்போது நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ அடுத்து இனிப்புக்காக நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நெய்வேத்தியமாக இந்த அரிசி பருப்பு பாயாசம் தான் வைக்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் கமகமன்னு மணக்க பாரம்பரியமான அரிசி பருப்பு பாயாசம் ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அரிசி பருப்பு பாயாசத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டு நான் இன்றைக்கி மனசார சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு சிம்பிளான நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். மனசுக்கு நிறைவாக இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். ஓகே, பாய்.